இது வெற்றியின் நேரம். உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம். உபாகமம் 33 29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அருமையானவர்களே, இங்கே இஸ்ரவேல் என்றால் யார் என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஆகவே ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தராலே பிசாசின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறார்கள். அவர்களை பற்றி இங்கு கர்த்தர் சொல்லும் பொழுது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், உனக்கு ஒப்பானவன் யார்? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறீர்கள்? எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், நான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவன், நான் இஸ்ரவேலன், நான் பாக்கியவான், எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. எல்லாரும் கரங்கத்தை சோதரிப்போம். பாக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்து ஒரு மத தலைவர் அல்ல. கிறிஸ்து மனிதனுக்கு நல்ல ஒரு வாழ்வை கொடுக்கும்படி இந்த பூலோகத்துக்கு வந்தார் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஆகவே தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இங்கே இருப்பீர்களானால், அல்லது டிவியில் கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால், இயேசுவே இந்த உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவே நீர் ஆண்டவர், என் உள்ளத்துக்களை வாரும் என்று அழைப்பு கொடுப்பீர்களானால் நீங்களும் இந்த பாக்கியத்துக்குள்ளே வரலாம். நாங்கள் இந்த பாக்கியத்துக்குள்ளே இருக்கிறோம். சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சியில் நான் இங்கே நின்று கொண்டு இருக்கிறேன். காரணம், நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் என்னை இந்த பாக்கியத்துக்குள்ளே அழைத்தார். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சொன்ன மாதிரி நான் முடியளவு கூட வாழ விரும்பவில்லை, 100க்கு 100 தற்கொலை விரும்பினேன். ஆனால் நான் வாழ வேண்டும் என்று அவர் திட்டமிட்டிருந்தார். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே சாகப்போர்களுக்கு வாழ்வு கொடுக்கும்படி, ஜீவனற்றவர்களுக்கு ஜீவன் கொடுக்கும்படி, வாழ்க்கையிலே தோற்றுப்போனவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படி, தரித்திரத்திலே வாடிக்கொண்டிருக்க மக்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்படி இந்த இயேசு இந்த பூலோகத்துக்கு வந்தார். தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த இயேசுவை சந்தித்த அந்த நாளை நான் நினைத்து நான் ராத்திரி போலாம் தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதனால தான் அந்த பாட்டை கட்டினேன் பாருங்கள். குதூகலம் நிறைந்த நன்னாள், நான் இயேசுவை சந்தித்த நாள். எல்லாரும் சொல்லுவோம், குதூகலம் நிறைந்த நன்னாள், நான் இயேசுவை சந்தித்த நாள். இயேசு 2ஆம் வருகையில் வரப்போகிறார். அன்றைக்கு ஆனந்தமாக இருக்கும் என்று அநேகர் நம்புகிறார்கள். ஆனால் வேதம் திட்டமாய் சொல்கிறது, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, என்றைக்கு ரட்சிக்கப்பட்டாயோ அன்றைக்கே நீ பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ வித்தியாசமானவன். எல்லாரும் போல ஒரு ஆள் கிடையாது. தேவனாகிய கர்த்தர் சத்துருடைய கரத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். மறுபடியும் சொல்லுவோம், நான் இஸ்ரவேலன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. இந்த வருஷத்தை இப்படி ஆரம்பிங்க. ஐயோ பாவன் ஆரம்பிக்காதீங்க, எனக்கு ஒப்பானவன் ஒருவனுமே இல்லை. அதுமா நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னால் கர்த்தர் சொல்லுவார், நீ சொன்னபடியே உனக்கு ஆக கடவுது. அன்பானவர்களே, இந்த பாக்கியம் இஸ்ரவேலுக்கு எப்படி வந்தது என்பதை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 15:18 வசனம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும், 21ஆம் வசனம், ஏமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் இருக்கிறவர்கள் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். பாருங்கள், இந்த இஸ்ரவேலருடைய தகப்பன் தான் ஆபிரகாம். ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவன்கிட்ட போய் உடன்படிக்கை பண்ணவில்லை. ஆனால் தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். உடன்படிக்கைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா,
பழுதற்ற குற்றமில்லாத ஒரு ஆட்டை அடித்து அந்த ரத்த சிந்தி அந்த இரத்தத்தின் ஆதாரத்தில் அந்த இரத்தத்தின் மேலே நின்று பண்ணுகின்ற ஒரு ஒப்பந்தம், கான்ட்ராக்ட். ஆகவே ஆபிரகாம் அல்லது இஸ்ரவேல் மக்கள் யாருன்னு கேட்டால் தேவாதி தேவனோடு ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு கூட்டம். தேவாதி தேவனோடு இவர்களுக்கு ஒரு கான்டாக்ட் இருந்தது பாருங்கள். அந்த வழியில் தான் இன்றைக்கு ரட்சிக்கப்படுகிறவர்கள் எல்லாரும் வந்திருக்கிறார்கள் என்பதை திரும்ப திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். அவை தான் கர்த்தரிடத்தில் வந்து ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஏதோ பிச்சைக்காரரை போல பிச்சை எடுக்கிற மாதிரி கை நீட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் இவர்களுக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது தேவனோடு, இரத்த ஒப்பந்தம், இரத்த உடன்படிக்கை. தேவனுக்கு இவர்கள் அருமையானவர்களே இரத்த உடன்படிக்கையின் நண்பர்களாய் அல்லது தேவனுடைய குடும்பத்தினராய் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த குடும்பத்தில் ஒரு உரிமை இருக்கிறது. ஆகவே இந்த உடன்படிக்கையின் மூலமாக பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அவருடைய ஜனமாக, அவருடைய குடும்பமாக அவர் சேர்த்து கொண்டார். 2000 ஆண்டுக்கு முன்பாக ஆபிரகாமுடைய குமாரனாய் இயேசுவின் மூலமாக இந்த உடன்படிக்கை புதுப்பிக்கப்பட்டது. வாசிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 22வது அதிகாரம், லூக்கா 22:20. போஜனம் பண்ண பின்பு இயேசு அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை ஆபிரகாமோடு பண்ணப்பட்டது. தேவன் பழுதற்ற ஒரு ஆட்டை அடித்து அந்த இரத்தத்தின் மூலமாக ஒரு ஒப்பந்தத்தை அவனோடு பண்ணினார். புதிய உடன்படிக்கை இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக பண்ணப்பட்டது. தேவாட்டுக்குட்டியாய் இயேசு கிறிஸ்து கல்வார்ச்சியில் அடிக்கப்பட்டதன் மூலமாக அந்த உடன்படிக்கை புதுப்பிக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு இயேசுவை உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் இந்த புதிய உடன்படிக்கையின் குடும்பத்தில் இருக்கிறார்கள். புதிய உடன்படிக்கையின் மூலமாக தேவனுடைய நண்பர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த தேவனுடைய குடும்பத்திலே ஒரு உரிமை, ஒரு அதிகாரம் இருக்கிறது. காரணம், தேவனே இந்த இரத்தத்தின் மூலமாக இவர்களோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறார். ஆகவே ரட்சிக்கப்பட்ட கூட்டம், இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட கூட்டம், வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தேவனோடு ஒப்பந்தம் பண்ணி கொண்ட ஒரு கூட்டம். இந்த ஒப்பந்தத்தை நாம பண்ணலை, அவரே நம்மை அழைத்து அருமையானவர்களே இந்த ஒப்பந்தத்தை நம்மோடு பண்ணி இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தேவன் இவருடைய ஒரு பார்ட்னராக, ஒரு நண்பராக இவருடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார். உங்களுக்கு தெரியும், அவர்கிட்ட இல்லாத ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை. ஆசீர்வாதம் அவரிடத்தில் கொட்டி கிடக்கிறது. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சொன்னது சொல்கிறேன். அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாத டேம் இருக்குதான். அதனுடைய மதகுகளை கர்த்தர் திறந்து இடங்கொள்ளாமல் போமட்டு உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அவர் சொல்லியிருக்க பார்க்கிறோம். இன்றைக்கு ஆசீர்வாதத்துக்காக மக்கள் பாருங்கள் அலைந்து தேடுகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்றார், என்கிட்ட ஒரு பெரிய ஆசீர்வாத டேம் இருக்குது. மதகை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை உண்மையிலே நான் வர்ஷிக்க விரும்புகிறேன். அதுதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவே என்று உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அழையுங்கள். கிறிஸ்தவ மதத்துக்கு நாங்கள் உங்களை அழைக்கவில்லை. உங்களுடைய நல்வாழ்வுக்காக ஆசீர்வாதத்தின் மதகு உங்களுடைய வாழ்க்கையிலே கொட்டப்படும்படி, குறைவுகள் நீங்கும்படி, கண்ணீர் துடைக்கப்படும்படி, தரித்திரியம் ஒழியும்படி இந்த இயேசுவை உள்ளத்திலே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள். அருமையானவர்களே, நான் அடிக்கடி சொல்கிறேன் பாருங்கள், நான் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது இதே மதுரை பட்டணத்தில் ஒரு சைக்கிள் தான் வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கு இந்த கர்த்தர் இந்த உடன்படிக்கையின் மூலமாக என்னை உயர்த்தி இருக்கிற நிலையை பார்க்கும் பொழுது இது கர்த்தராலே ஆயிட்டு நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தரையே அன்றி வேறு யாரும் இதெல்லாம் செய்யவே முடியாது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே உங்களுடைய நல்வாழ்வுக்காக இந்த செய்தி ஒளிபரப்பப்படுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கையிலே தாழ்வு, தோல்வி, இல்லாமை, தரித்திரியம் இவர்கள் சிக்கி தவிப்பீர்களானால்
இந்த கர்த்தருக்கு உள்ளத்தில் இடம் கொடுங்கள். அவருடைய உடன்படிக்கை இந்த குடும்பத்துக்குள்ளே நீங்கள் வாருங்கள். உடைய வாழ்க்கையே கர்த்தர் தலைகளை மாற்றி அமைப்பார். பாருங்கள், இந்த உடன்படிக்கையின் குடும்பத்தில் உள்ள 6 பாக்கியத்தை குறித்து நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். 103ஆம் சங்கீதத்திலே முதலாவது ஒரு பாக்கியத்தை பார்ப்போம், வாசிக்கலாம். சங்கீதம் 103 3வது வசனம். இங்கே இஸ்ரவேலில் கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து, அவர் உன்னுடைய எத்தனை அக்கிரமங்களை மன்னித்து, எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து. சின்ன அக்கிரமம், பெரிய அக்கிரமம். இன்னைக்கு நாம் என்ன யோசிக்கணும்னு சொன்னால், சின்னதுன்னா கடவுள் மன்னிச்சிருவார், பெருசுன்னா மன்னிக்கிறது கஷ்டம்தான் யோசிக்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தினுடைய ஒரு ஸ்லாக்கியம், பாக்கியம் என்னன்னு கேட்டால், பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு கூட்டம். எல்லாரும் சொல்லுவோம், பாவம் மன்னிக்கப்பட்ட கூட்டம். பொதுவாக அநேகருக்கு தெரியாது. அவங்க கொஞ்சம் பக்தியாக இருப்பாங்க, பாவம் செய்ய மாட்டாங்க, இப்படி தான் மக்கள் யோசிக்கிறாங்க. ஆனால் இது பாவம் மன்னிக்கப்பட்ட கூட்டம். மன்னிப்பு என்ற பதம் ஆச்சரியமான ஒரு பதம். மன்னிப்பு என்றால் ஆங்கிலத்தில் பாடன் என்று வருகிறது. நாட் கில்ட்டி, குற்றமற்றவன், பிழையற்றவன், இன்னோசன்ட். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக இந்த உடன்படிக்கைக்குள்ளே வந்த மக்கள், கர்த்தர் அவங்கள பார்த்து சொல்றாரு, யூ ஆர் இன்னோசன்ட், யூ ஆர் நாட் கில்ட்டி. அர்த்தம் என்னன்னு கேட்டால், உனக்கு தண்டனை இல்லை. ஏன்னா இன்னோசன்ட்டாக இருக்க ஆட்களை யாருமே தண்டிக்க முடியாது. முன்னாலே தண்டனைக்கு பாத்திரராக இருந்தோம், பிசாசின் பிள்ளைகளாய் தண்டனைக்கு பாத்திரராக இருந்தோம். இந்த ரத்தத்துக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை, இந்த குடும்பத்துக்கு வெளியே இருந்தோம். ஆகவே கடவுள் அடித்து விடுவார், நொறுக்கி விடுவார்ங்கிற எண்ணம் தான் என் மனதெல்லாம் இருந்தது. செஞ்ச தப்புக்கு கடவுள் போட்டு எடுத்துடுவார்னு. ஆனால் இயேசுவை என்றைக்கு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேனோ, அன்றைக்கு தேவன் என்னை பார்த்து சொல்லிட்டாரு, யூ ஆர் நாட் கில்ட்டி, யூ ஆர் ரைட், இன்னசென்ட், குற்றமற்றவன், பழுதற்றவன். இந்த உலகத்திலையும் உனக்கு தண்டனை கிடையாது, அந்த உலகத்திலையும் உனக்கு தண்டனை கிடையாது. இதை போல ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் எங்கே இருக்க முடியும்? 1ஆம் தேதி இதுதான் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு உள்ள பாக்கியம் என்னன்னு கேட்டால், இந்த உலகத்திலையும் தண்டனை கிடையாது, அந்த உலகத்திலையும் தண்டனை கிடையாது. ஏன் தண்டனை இல்லை? இவருடைய தண்டனையை இயேசு கல்வாரி சிலுவிலே அவர் வாங்கி கொண்டார். இவருடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் தலைமையிலே போட்டுக்கொண்டு, அதற்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி எல்லா தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டு இந்த மக்களுக்கு சொல்கிறாரு, யூ ஆர் ஃப்ரீ, இன்னசென்ட். உனக்கு இந்த உலகத்திலையும் தண்டனை இல்லை, அந்த உலகத்திலையும் தண்டனை இல்லை. இந்த மன்னிப்புக்காக மக்கள் பாருங்கள், எத்தனையோ புண்ணிய சேத்திரங்களுக்கு அலைந்து கால் எடுக்க ஓடி திரிகிறார்கள். சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மக்களே, நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற இந்த மன்னிப்பு, பாவ மன்னிப்பு இயேசுவுக்குள்ளே இருக்கிறது. அவருடைய பெயர் இயேசு, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவங்களை நீக்குகிறவர், மன்னிக்கிறவர் ஒரே ஒருவர், அவருடைய பெயர் இயேசு. வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே மனுஷர் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே சாந்தி, சமாதானம் விரும்புகிறவர்கள், அது இந்த பாவம் மன்னிப்புக்குள்ளே இருக்கிறது. பாவம் மன்னிக்கப்படும் பொழுது பயம் நீங்கிட்டு கடவுளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளை நீ அடிக்க போகிறதில்லை. இந்த உலகத்திலும் தண்டனை இல்லை, அந்த உலகத்திலும் தண்டனை இல்லை. அந்த உலகத்திலே ஒரு தண்டனை இருக்கிறது, அது நரகம். இந்த உலகத்திலே தண்டனைகள் இருக்கிறது, வியாதிகள், வேதனை, விபத்து, இவையெல்லாம் தண்டனைகள். ஆனால் அருமையானவர்களே, திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இஸ்ரவேலனாய் இருக்கிற ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லா தண்டனைக்கும் கர்த்தர் அவனை என்ன செய்கிறார்? தப்புவிக்கிறார். வியாதிகள், வேதனைகள், எல்லா விபத்துகளுக்கும் அவனை தப்புவிக்கிறார். ஆகவே தான் இங்கே கர்த்தர் சொல்லும் பொழுது, இஸ்ரவேலின் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவான், உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. பாருங்கள், இந்த பாக்கியத்தை நீங்கள் இருக்கிற இடத்துல வீட்டில் இருந்தே வாங்கிக்கொள்ளலாம். இயேசுவே உள்ளே வாரும் நீர் ஆண்டவர்னு கூப்பிட்டீங்கன்னா, கர்த்தர் நம்முடைய எல்லா தவறுகளையும் மன்னித்து தண்டனைக்கு நம்ம தப்பி வைக்கிறார். பாருங்கள், இந்த கூட்டம் தப்பே இல்லாத கூட்டம் கிடையாது. ஒரு சில தப்பு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் பைபிளில் என்ன போட்டிருக்குன்னு சொன்னால், கர்த்தர் அவங்க தப்பை என்ன செய்யறது இல்லையா? பார்க்கறது இல்லையா? கடவுள் அவங்க தப்பை பார்க்கறது இல்லையா? என்ன பாக்கியம்! வாசிக்கலாம்.
எண்ணாமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம், எண்ணாகமம் 23, 21. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. பாருங்க, குற்றம் பார்க்கறதுன்னு சொன்னால் தண்டிக்கிறதுக்காக தான் குற்றம் பார்ப்பாங்க. ஆனால் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை பார்க்கும்பொழுது, ரட்சிக்கப்பட்ட மக்களை பார்க்கும்போது அவங்களுடைய தப்பை அவர் தேடி கண்டுபிடிக்கிறது இல்லையா. மத்தியிலே ரத்தம் இருக்கிறது, பழுதட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்கிறது, தேவ ஆட்டுக்குட்டியாய் இயேசுவன் ரத்தம் இருக்கிறது. இந்த ரத்தத்தை பார்க்கும்போது தேவன் உடனே கண்டுபிடிக்கிறாரு, தண்டனை முற்றிலும் அடைந்து தீர்ந்தாயிற்று. தண்டனையை ஆட்டுக்குட்டி அனுபவித்தது, தேவ ஆட்டுக்குட்டியாய் இயேசு அனுபவித்தார். இந்த இஸ்ரவேலனுக்கு தண்டனையே கிடையாதுன்னு சொல்லி கர்த்தரே சொல்லுகிறது பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே ஒரு சிலர் கேட்டுக்கிட்டு இருக்கலாம், சில தவறுகளை திருப்பி திருப்பி நான் செய்திடுறேன், எனக்கு தண்டனை வருமா? வாசிக்கலாம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18, 19. மீகா 7வது அதிகாரம் 18, 19. தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? பாருங்கள், மிக அழகானதுதான். மீறுதலை மன்னிக்கிற இந்த தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். திரும்ப ஒரே தவறை நான் திரும்ப செஞ்சிட்டேன்னு சொல்லி இன்றைக்கி சாத்தான் ஜல்லரை போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கான். ஒரே தவறை திருப்பி திருப்பி செய்திருக்க, உனக்கு தண்டனை இருக்குதுன்னு. ஆனால் இங்கே கத்த சொல்கிறார், உனக்கு மன்னிப்பு இருக்கிறது. அவர் திரும்ப திரும்ப மன்னிக்கிற தேவன். புதிய ஏற்பாட்டிலே இயேசு இந்த புலவத்தில் வரும்பொழுது பேதுரு அவர்கிட்ட போய் கேட்டான், நான் ஒருத்தன் தப்பு செய்தா எத்தனை தடவை மன்னிக்கணும்னு கேட்டான். 7 தரமான்னு கேட்டான். அவர் சொன்னார், 7 தரம் இல்லை, 770 தரம். 770 தரம். 770ன்னா எவ்வளவு? 490 தடவை ஒரு நாளில். யோசித்து பாருங்கள், ஃபுல் டைம் ஜாபு. 490 தடவை ஒரு நாள். நான் அது வாசி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியான்னு சொன்னார், என்னை பற்றி தான் நான் வந்துட்டு சொல்கிறேன். நான் மனிதரை அவிதமாக மன்னிக்கிற தேவன். ஒரு நாளைக்கு 490 தடவை அவிதம் மன்னித்ததுனால்தான் கல்வாரியில் கடைசி சொற்றத்தை இவ்வளோ தூரம் சிந்திருக்கிறேன். நான் கோவப்படுறது ரொம்ப தாமதமாக படுகிறேன். கோவப்பட்டால் உலகத்தில் ஒருவரும் உயிரோடு எரிஞ்ச முடியாது, இருக்க முடியாது. எல்லாரும் கரங்க தட்டிக்க சோதரிப்போம். சில ஐயாமாருக்கு கோபம் மூக்கில் தான் நிச்சயது இருக்குது, கலேபுரம் பண்ணிடுறாங்க. உங்களை மாதிரி கடவுள் இருந்தால் ஒருத்தர் இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு முதல் நீங்கள் தான் நிச்சயவீங்க, நீங்கள் தான் அவுட்டு. ஆமாம், அது கோபத்தை காட்டுறதில்ல. அருமையான சாந்தத்தை காட்டுங்கள், இரக்கத்தை காட்டுங்கள், மன்னிப்பை காட்டுங்கள், நம்முடைய தேவனை காட்டுங்கள். இந்த உலகத்துக்கு அவரை போல மன்னிக்கிற ஒரு நபர் இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது பாருங்கள். ஆகவே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை ஒரு பாக்கியமாக்கி இருக்கிறார். என்னன்னு சொன்னால், எத்தனை தரம் தப்பு செய்தாலும் கர்த்தர் சொல்கிறார், நான் ரத்தத்தை பார்த்து, இயேசுவின் ரத்தத்தை பார்த்து உனக்கு மன்னிப்பை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அதனால இந்த வருஷத்து முதல்ல தப்பு செய்யறதுக்காக திட்டம் போட போகிறதில்லை. நாம் அவர் சொல்கிறார், நான் மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். நாம் சொல்கிறோம், ஆண்டவரை நான் தப்பே செய்யாமல் இருக்கிறதுக்கு தீர்மானிக்கிறேன். காரணம், நான் நீதிமான், ஜஸ்ட் நீதிமான். ஜஸ்ட்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், தவறே செய்யாத ஒரு மனிதன் தான் பாருங்கள் ஜஸ்ட்டு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய தேவன் நீதிபரராக இருக்க போல் அவரை போல் நாமும் நீதிபரராக இருக்க முடியும். இது ஒரு பாக்கியம். பரிசுத்தமான ஒரு கூட்டம். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து மறந்திருக்கிறார். நான் மன்னிக்கப்பட்டவன். எனக்கு இந்த உலகத்திலும் தண்டனை இல்லை, அந்த உலகத்திலும் தண்டனை இல்லை. எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். 2வது பாக்கியம் சங்கீதம் 103 3ஆம் வசனத்தினுடைய
பின்பகுதி, அவர் நோய்களெல்லாம் குணமாக்கி. பாருங்கள், இது பாவம் மன்னிக்கப்பட்ட கூட்டம் மாத்திரமல்ல, பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற நிலை வரும்பொழுது ஜஸ்ட் தப்பு செய்யலைன்னு சொன்ன உடனே அருமையானவர்களே, வியாதி இல்லை. ஏன்னா வியாதி ஒரு தண்டனை. முதல் மனிதன் செய்த தப்பினாலே வந்த தண்டனை தான் வியாதி. இன்றைக்கி பொதுவாக எல்லா பக்கமும் வியாதி இருக்கிறதுனால அது ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் மனிதனை கர்த்தர் படைக்கும் பொழுது வியாதியோடு படைக்கவில்லை. என்றைக்கு தப்பு செய்தானோ அன்றைக்கு அதனுடைய தண்டனை வியாதி, கல்லறை தோட்டம் எல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்தது. ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் படைக்கும் பொழுது அங்கே ஒரு கல்லறை தோட்டத்தை பக்கத்தில் கட்டி வைக்கல. ஏன்னா தேவையில்லை. மனிதன் வியாதியற்றவனாக சாவு அற்றவனாக வாழும்படி படைக்கப்பட்டவன். ஆனால் என்றைக்கு தப்பு செய்தானோ அன்றைக்கே அருமையானவர்களே, மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய். வியாதிகள் அருமையானவர்களே இன்றைக்கு மனிதனை மண்ணுக்கு நிறைய இழுத்து கொண்டு போகுது. பாருங்க, இங்கே கர்த்தர் சொல்றாரு, பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, நீ ஆரோக்கியமாய் வாழுவது என்னுடைய திட்டம். வியாதியாக இருப்பது என்னுடைய இஷ்டம் கிடையாது. வியாதி மனிதன் விழுந்து போனதுக்கு அப்புறம் அந்த சிஸ்டம். தேவன் படைக்கும் பொழுது அருமையானவர்களே, ஆரோக்கியமான ஒரு ஆதாமையும் ஆரோக்கியமான ஒரு ஏவாளையும் தான் நினைச்சார், படைத்தார். எந்த பழுதும் கிடையாது. கண்ணு குருடு இல்லை, காது கேட்காம இல்லை, அல்லது கை நொண்டியா இல்லை. எல்லாரும் கரங்களை வைத்து கத்திர சோதரிப்போம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். தேவன் வியாதிகளை கொடுக்கறது இல்லை. தேவன் வியாதிகளை பார்த்தவர் மேலே வருந்துகிறார். காரணம், முதல் மனிதனுடைய பாவத்தின் விளைவாக இன்றைக்கி பாவம் செய்யாதவர்களையும் வியாதி என்ன செய்கிறது, பிடித்து தொற்றிக் கொள்ளுகிறது. ஒரு மனுஷனுடைய தவறுனாலே இன்றைக்கி பாவம் செய்யாதவர்களையும் இன்றைக்கி வியாதி பிடித்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கே கர்த்தர் ஒரு மனிதன் இஸ்ரவேலாக மாறுவானால் அவனுடைய நோய்களை எத்தனை குணமாக்குகிறார்? நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்குகிறார். ஒருவேளை இந்த காலவெளியிலே சில பலவீனத்தோடு நீங்கள் உட்கார்ந்து விட்டுருக்கலாம், நீங்கள் இஸ்ரவேலாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், அருமையான நம்முடைய உரிமையை நாம் நிலைநாட்ட வேண்டும். வாயில் சொல்லணும், நான் இஸ்ரவேலன், நான் பாவம் மன்னிக்கப்பட்டவன், எனக்கு தண்டனையே கிடையாது. கர்த்தர் என்னை தண்டிக்கிறது இல்லை. பிசாசு தான் அந்த வியாதியை போடுறதுக்கு என்ன செய்கிறான், பிரயாசப்படுகிறான். இயேசுவின் நாமத்தினால் அவன் தலையில் ஏறி நான் மிதிக்க போகிறேன். நான் ஆரோக்கியமாய் வாழும்படி தேவனால் படைக்கப்பட்டவன். அவை தான் இன்றைக்கு ஆஸ்பத்திரியில் லட்ச ரூபாயில் இன்றைக்கு மக்கள் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கி சோகன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க தங்கச்சிக்கு சோமில்லை பாருங்கள், மரண தருவாயில் போகும்போது ஒரு ஊசி போட்டால் ஒருவேளை பிழைக்கலாம்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்களாம். அது அமெரிக்காவிலிருந்து வர வேண்டி இருந்தது. ஒரு ஊசியினுடைய கரையும் 7 லட்சம் ரூபாய். ஒரே ஒரு ஊசி கரையும் 7 லட்சம் ரூபாய். இன்றைக்கி மருந்து விலை எல்லாம் ஏறி போச்சு. பாருங்கள், எதை எடுத்தாலும் இன்றைக்கி லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்து இன்றைக்கு மக்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு தவிக்கிறார்கள். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னான், உன் வியாதியை நான் என்ன செய்யிட்டேன், குணமாக்கிட்டேன். வியாதியும் பாவமும் ரெட்டப்பிள்ளை மாதிரி ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டது. பாவம் மன்னிக்கப்பட்டவனுக்கு வியாதி இருக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. காரணம், அவனுக்கு தண்டனை கிடையாது. அருமையான கவனியங்கள். ஆகவே சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் வியாதியிலே அல்லோலப்பட்டு கொண்டிருப்பீர்களானால் இந்த இயேசு உங்களுடைய பரிகாரி என்று இந்த முதல் நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நானே உன் பரிகாரியாய் கர்த்தர், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். எத்தனை வியாதி விட்டு விலக்குவேன்? நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்கி. ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திலே நடந்து திரிந்த போது அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். எல்லாரும் சுஸ்தமானார் எழுதப்பட்டிருக்கிறது. அவரிடத்தில் வந்த எல்லாரையும் கர்த்தர் குணமாக்கினார். இந்த காலவெளியிலே அது இயேசு உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இலவசம். 10 ரூபாயோட நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. இன்றைக்கி ஒரு ஊசி 7 லட்சம் விற்று கொண்டிருக்கும்போது இயேசு இலவசமாய் சுகத்தை கொடுக்கிறார். செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவே என்ற உள்ளத்துக்குள்ள வாரும். இயேசுவே நீர் ஆண்டவர் என்ற உள்ளத்துக்குள்ள வாரும், என் இல்லத்துக்குள்ள வாரும். நீர் என்று பரிகாரி, என்னுடைய சரீரத்தை குணமாக்கும். அவ்விதமாய் இந்த கர்த்தரத்திலே நீங்கள் அவருடைய பாதத்தில் வெளிவீரலானால் நிச்சயமாகவே உங்களுடைய சரீரத்தை கர்த்தர் குணமாக்குவார். வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம், உபாகமம்
இல்லை, அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 105, சங்கீதம் 105 37. அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனாலும் இருந்ததில்லை. தேவனுடைய மக்களே, இந்த 1ஆம் தேதி மனதில் கொஞ்சம் நிறுத்துங்க. 30 லட்சம் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானானுக்கு போகிறாங்க. அதில் எத்தனையோ வயோதிபர் இருந்திருப்பாங்க, வயசானவங்க இருந்திருப்பாங்க, வயசானவங்களாக இருந்தாங்க. ஆனால் அவங்க வியாதியா இல்லை, அவர்கள் கூட ஆரோக்கியமாக இருந்தால் எழுதப்பட்டிருக்கிறது. பலவீனப்பட்டவன் எல்லாரும் சொல்லும் ஒருவனாயிலும் ஒருத்தியாயிலும் இல்லை. ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். காரணம் அருமையானவர்களே, இந்த இரத்த உடன்படிக்கை, இந்த ஒப்பந்தம், தேவனோடு அவங்களுக்கு இருக்க கான்ட்ராக்ட் அவ்வளவு வலிமை உள்ளது. அவரோடு கான்ட்ராக்ட் வைத்திருக்க இந்த மக்களை அவர் ஆரோக்கியமாகவே நடத்தினார் என்று வேதம் சொல்லுறது. பாருங்க, 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஒரு படம் இருக்குது. அதில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பிரயாணம் பண்ணி போகும்போது வயோதிபர்கள்லாம் தொட்டில் கட்டி தூக்கிட்டு போவாங்க. இது இவங்க போட்ட தொட்டில். அவர் தொட்டிலே தேவையில்லைன்றார். வயசு 80 இருந்தாலும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம். காரணம் உடன்படிக்கையின் மனிதன். எல்லாரும் கரங்கத்தை சோதரிப்போம். பாவம் மன்னிக்கப்படுவது மாத்திரமல்ல, நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக வியாதியிலே தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இந்த உடன்படிக்கைக்குள்ளே வாருங்கள். 2வது, இந்த உடன்படிக்கை நம்புங்கள். கர்த்தாவே, நான் உடன்படிக்கையின் மனிதன், நான் வியாதியாக இருக்க கூடாது. ஐ ஷுட் நாட் பி சிக், ஐ கேனாட் பி சிக். நான் வியாதியாக இருக்க முடியாது. காரணம், தேவாதி தேவனோடு ஒப்பந்தம் செய்த மனுஷன் நான் சாதாரண ஆள் கிடையாது. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரோடு எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கிறது. இந்த கான்ட்ராக்ட் சொல்லுகிறது, நீ நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம், நீடித்த நாளாக இருக்கலாம், ஆரோக்கியமாய் இந்த பூலோகத்தில் வாழலாம். பல்வேறு வியாதிகள் புதுசாக கிளம்பிட்டு இருக்குது. இப்போ புதுசாக எபோலான்னு ஒன்று வந்திருக்குது. அருமையானவர்களே, எத்தனையும் கிளம்பட்டும், உடன்படிக்கையின் மக்கள் நல்ல ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க. குடும்பமாக ஆரோக்கியமாக இருப்பார்கள். அதான் பாயிண்ட். குடும்பமாக இருந்தார்கள், ஆரோக்கியமாக இருந்தார்கள். வயசான கிழமை மூக்கொண்டு சின்ன பேபி வரைக்கும் எல்லாரும் ஆரோக்கியமாக இருந்தால் காரணம், இந்த தேவனுடைய உடன்படிக்கையின் வல்லமை. அது சாவை காட்டிலும் பெரியது, வியாதியை காட்டிலும் பெரியது. அது ஆரோக்கியம் நிறைந்த ஒரு வல்லமை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே உடன்படிக்கையின் மக்கள் நம்ம எந்த குடும்பத்தில் வந்திருக்கிறோம், நம்முடைய ஸ்லாக்கியம் என்ன, கர்த்தர் எங்கே வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு வியாதிகளை மிதித்து வெளியே தள்ளும்படி கர்த்தருடைய ஆவியார் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். கவனிங்கள். இப்போ இன்னொரு வசனம் வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். உபாகமம் 8:4. இந்த 40 வருஷமும் உன்மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. கவனிங்க, அவங்க சிந்தனைக்கு நான் கொண்டு வருகிறேன். 40 வருஷம் எந்த இடத்துல நடந்தாங்கன்னு சொன்னால், ஏசி ரூமுக்குள்ள அவங்க நடக்கலை. பாருங்க, ஒர்ஸ்ட் கண்டிஷன், மோசமான ஒரு வனாந்திரம். அதில் 40 வருஷம் நடந்தார்கள், கால் வீங்கவே இல்லை. யோசித்து பாருங்க. ஏன்? தேவனோடு அவர்கள் உடன்படிக்கையின் மக்களாக இருந்தார்கள். அந்த இரத்த உடன்படிக்கை அவளை பாதுகாத்து கொண்டது. இன்றைக்கும் உங்களை பாதுகாக்கிறவர் ஜீவிக்கிறார். அவர் உங்களுடைய உடன்படிக்கையின் ஆண்டவர், இந்த குடும்பத்தினுடைய தலைவர். அவருக்கும் வியாதிக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் ஆரோக்கியத்தினுடைய புருஷன். ஆதாம் தான் விழுந்து போனான், தேவன் இன்னும் விழவில்லை. அவர் இன்னும் ஆரோக்கியத்தின் ஒரு ஊற்றாகவே அவர் இருக்கிறார். அந்த கர்த்தர் ரத்தத்தின் மூலமாக நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. இப்போ வியாதின்னு சொல்லும்போது அருமையான கத்தட்டே சொல்லலாம், கர்த்தாவே, நான் உடன்படிக்கையின் மனிதன், நான் வியாதியாக இருக்க கூடாது, இருக்க முடியாது. ரத்தத்தை நான் மூடுறேன் சரீரத்தில். அருமையான கவனிங்கள். ஆகவே
நோயில் எல்லாவற்றையும் குணமாக்கினார் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை கீழே தான் கர்த்தர் சொல்கிறாரு. எரேமியாவின் புஸ்தகம், எரேமியா 33வது அதிகாரம் எரேமியா 33 6வது வசனம். உடன்படிக்கையின் மக்களுக்கு கர்த்தர் சொல்றாரு பாருங்க, இதோ நான் அவர்களுக்கு சவுக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி என்னை குணமாக்கி எனக்கு பரிபூர்ண சமாதானத்தை வெளிப்படுத்துவார். எல்லாரும் கரத்தை சோதரிப்போம். என்னை குணமாக்குவாரா? உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறீர்களா? கண்டிப்பாக குணமாக்குவார். பாரபட்சமே கிடையாது. ஆண்கள், பெண்கள், மூத்தவர்கள், இளையவர் என்ற வித்தியாசமே கிடையாது. இரத்த உடன்படிக்கை அதுதான் அங்கே பேசுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவேதான் இது ஒரு பாக்கியமான ஒரு காரியத்துக்காக நாங்கள் இந்த காலை வேளையிலே உங்களை அழைக்கிறோம். பாருங்கள், எந்த மதமும் உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் உங்களை படைத்த தேவன் இயேசு அவர் இந்த பாக்கியத்தை நமக்கு தருகிறார். மறுபடியும் சொல்லுவோம், தேவனின் நோய்கள் எல்லாம் குணமாக்கி இருக்கிறார். ஆரோக்கியம் என்ற பங்கு, சௌக்கியம் என்ற பங்கு, பலன் என்ற பங்கு, சுகம் என்ற பங்கு. நான் சுகவான், நான் பலவான். எல்லாரும் கரகத்தை சோதரிப்போம். விசுவாசிகள் கவனியுங்கள். வியாதின்னு வரும்போது உட்கார்ந்து வருத்தப்படுறது ஒரு லாபமும் இல்லை. சத்தியத்தை அறிந்து கொள்ள அறிவில் எழும்ப வேண்டியது அவசியமாக இருக்கு. நான் உடம்படிக்க மனிதன், நான் கண்டிப்பாக ஆரோக்கியமாக தான் என்ன செய்யணும், இருக்கணும். ரத்தத்து நிமித்தம், இந்த தேவன் நிமித்தம், அவருடைய கான்ட்ராக்ட் நிமித்தம் நான் வியாதியாக இருக்க முடியாது, உதைத்து தள்ளுகிறேன்னு சொல்லி அறிமானங்களே, அதை எதிர்த்து நிற்கும்போது விடுதலையும் ஆரோக்கியம் உங்களுடைய பங்காக மாறும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 3வது பாக்கியம் வாசிக்கலாம். சங்கீதம் 103 4வது வசனம். உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு. இந்த தேவன் வியாதியை குணமாக்குற தேவன் மாத்திரமல்ல, அருமையான எல்லா ஆபத்துகளுக்கும் நம்ம விலைக்கு காக்கிறார். பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டுன்னு சொன்னால் காலத்துக்கு முன்னால் பிரேத குழிக்குள்ள போகாதபடி அருமையானே கர்த்தர் காக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய உடன்படிக்கையின் ஆண்டவர், அவர் பாதுகாக்கிற ஒரு தேவன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு மிஞ்சி எந்த தீமையும் என்ன செய்யாது, வந்துவிட முடியாது. வானத்திலும் பூமியிலும் பெரியவர், நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் எழுதப்பட்டிருக்கு. எது நிமித்தம்? இந்த இரத்தத்து நிமித்தமாக உடன்படிக்கையின் மக்களை தேவன் அருமையானே பாதுகாக்கிறார். அதைத்தான் சங்கீதக்காரனாய் தாவீது 121ஆம் சங்கீதத்தில் அவன் சொல்லியிருக்கிறான். சங்கீதம் 121 4வது வசனம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. தூங்குறதுன்னா உங்களுக்கு தெரியும், ராத்திரி படுத்து தூங்குறது. உறங்குறதுன்னா சிலர் ஆஃபீஸில் இப்படி போட்டு தலையை புக்கில் போட்டுருவாங்க அசதியில். இங்கே பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தர் படுத்தும் தூங்குறது இல்லை, அசந்துறதும் இல்லை. என்ன ஆண்டவரே அசந்துட்டீங்க, அதுக்குள்ளே என்ன கால் ஒடிஞ்சு போச்ச. அசரவே மாட்டார். அருமையான வருஷத்தின் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் என் கண்கள் உண்மையிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய சரீரம் எனக்கு முக்கியம், உன்னுடைய வாழ்வு எனக்கு முக்கியம். நீ வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். காரணம், உடன்படிக்கை நிமித்தம் உன்னோடு எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. அருமையான கவனியங்களாகவே இஸ்ரவேலை காக்கிற உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை, வெளிப்பாய் கர்த்தனை பார்த்து கொண்டிருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. அவை தான் அவன் தொடருகிறான். வாசிப்போம். சங்கீதம் 121 5. இதோ இல்லை 5ஆம் வசனம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு பாதுகாவலின் நிழலாயிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தனை காக்கிறவர், கர்த்தன் வலது பக்கத்திலே பாதுகாவல் நிழலாயிருக்கிறார். மறுபடியும் சொல்லுவோம், கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும்
விலைக்கு காப்பார். அழகா எழுதலாம் பாருங்க 7ஆம் வசனத்தில். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார். மறுபடியும் சொல்லுவோம், கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார். இஸ்ரவேலை போல ஒரு பாக்கியம் எங்கே இருக்க முடியும்? யோசித்து பாருங்க. கடவுள்கிட்ட போய் இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? இல்லை அவரே ரத்தத்தை சிந்தி நம்ம கூட ஒரு கான்ட்ராக்டை பண்ணி கர்த்தர் சொல்கிறாரு, என் நிமித்தம் இந்த நன்மைகள் எல்லாம் நான் உனக்கு என்ன செய்கிறேன். திட்டமாக நீ தெரிஞ்சுக்க. பாவத்தை மன்னிச்சேன்னு சொன்னால் என் நிமித்தம் நான் அதை செய்கிறேன். வியாதியை குணமாக்குறேன்னு சொன்னால் என் நிமித்தம் நான் அதை செய்கிறேன். உன்கிட்ட சில தவறுகள் கூட இருக்கலாம், ஆனால் அது நிமித்தம் நான் நல்லவராக இருக்கிற அப்படின்னாலே என் நிமித்தம் அதை செய்கிறேன். ஆபத்துகள் நிறைந்த அந்த உலகத்திலே என் நிமித்தம் நான் உன்னை பாதுகாக்கிறேன். அது நடுராத்திரியாக இருக்கலாம், அது இருட்டாக இருக்கலாம், அருமையானே பேய் பிசாசுகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. இஸ்ரவேலை காக்கிற உறங்குறதுல தூங்குறதுல எல்லா தீங்குக்கும் என்னை விலைக்கு காப்பார். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் என்னை காக்கிறவர். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் என்னை விலைக்கு காப்பார். என் போக்கை காப்பார், என் வரத்தை காப்பார். என்னை காக்கும்படி தூதரு கட்டளையிடுவார். என் பாதம் கல்லில் இடாதபடி அவர்கள் என்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். எல்லாரும் கரங்கள் சோதரிப்போம். 4வது பாக்கியம், சங்கீதம் 103 4வது வசனத்தினுடைய பின்பகுதி. அவர் உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறாராம். பாருங்க, அருமையான இந்த 1ஆம் தேதி இந்த மனதில் எடுத்து செல்லுங்கள். இந்த இஸ்ரவேலுக்கு ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்கு கடவுள் ஒரு கிரீடத்தை வச்சு விடுறாராம். பாருங்க, எல்லாருக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும், ஊழியக்காரருக்கும் விசுவாசிகளுக்கும் தலையில் ஒரு கிரீடத்தை வச்சு விடுறாராம். அந்த கிரீடத்தில் ஒரு வாசகம் எழுதியிருக்கிறது. அது என்னன்னு கேட்டால் கிருபை இரக்கம். எல்லாரும் சொல்லுங்க, கிருபை இரக்கம். கிருபைனா லவ்விங் கைண்ட்னஸ், அளவற்ற தேவ அன்பு. மனுஷ அன்பு கிடையாது, அளவற்ற தேவ அன்பு. அடுத்தது இரக்கம். பாருங்கள், டெண்டர் மெர்சி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தெய்வீகமான சுபாவங்கள். பாருங்க, கர்த்தர் தலையில் ஒரு கிரீடத்தை வச்சு அதில் கிருபை இரக்கம்னு எழுதியிருக்கிறாராம். ஒவ்வொரு நேரம் ஒன்றையும் பார்க்கும்போது அவருடைய கண்களில் இதுதான் படுது, கிருபை இரக்கம். தண்டனை இல்லை, பிரச்சனை இல்லை, சோதனை இல்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பிரசங்கிக்கிறது போல் இந்த தேவன் யாரை சோதிக்கலான்னு சொல்லி சோதிச்சிட்டு இருக்கான்னு போடல. அருமையானவர்களே, யாருக்கு இரக்கம் காட்டலாம், யாருக்கு கிருபை காட்டலாம், யாருக்கு இந்த லவ்விங் கைண்ட்னஸை திறந்து விடலாம், இதுதான் அவருடைய பார்வையாக இருக்கிறது. ஒரே ஒரு கண்டிஷன், அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் அவர் கான்ட்ராக்ட் இவரோடக்குள்ளே வரணும். கவனிங்க, அந்த கூட்டத்தை கர்த்தர் பார்க்கும்போது மிகுந்த ஒரு இரக்கத்தோடும் ஒரு கிருபையோடும் தான் அவர் பார்க்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. தவறுகள் இல்லாமல் ஒருவரும் இல்லை. நம்ம தவறு செய்திருக்கோன்னு அவருக்கு தெரியும். அதன் மத்தியிலும் அருமையானவர்களை பார்க்கும்போது கிரீடம் வந்து தலைமையில் இருக்கும். உங்களுக்கு தெரியும், வாழ்க்கையில் சில தவறுகளை எங்கேயோ அந்த காலத்தில் அந்தரங்கத்தில் நம்ம செய்கிறோம். ஆனால் கர்த்தர் ஒரு பார்க்கும்போது தலையில் உடனே இந்த இரக்கம் பேசுகிறது. ஐயா, இரக்கத்துக்குரிய ஒரு ஆள், கிருபைக்குரிய ஒரு ஆள். கவனிங்க அருமையான, எத்தனை ஒரு பாக்கியம். எத்தனை தவறுகளை செய்து கொண்டு பிசாசின் மக்களாக அலைந்து கொண்ட நம்மை கர்த்தர் கரநீட்டி அழைத்து இந்த இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக நம்மை நீதிமான்களாக்கி இந்த உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வந்து அவர் சொல்கிறார், உன் தலையில் வந்து நான் பார்க்கும்போது இரக்கத்தையும் கிருபையும் தான் பார்க்கேன். கர்த்தர் அடிச்சிருவார்னு உரிக்கிறவார்னு பயப்படாத, பிசாசுக்கு இடம் கூடாத. கர்த்தர் எனக்கு கிருபை காண்பிப்பார், கர்த்தனுக்கு இரக்கம் காண்பிப்பார்னு சொல்லு. நீ சொன்னபடி அவனுக்கு ஆகும். அருமையான கவனிங்க. ஆகவே கிரீடம் யாருக்கு வைப்பாங்கன்னா ராஜாக்களுக்கு தான் வைப்பாங்க. இந்த இஸ்ரவேல்னு சொன்னாலே ஒரு குட்டி ராஜான்னு அர்த்தம், இளவரசேன்னு அர்த்தம். வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆவது அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும்
உண்டாவதாக. கவனிங்க, ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ராஜாக்களாகத்தான் கர்த்தர் பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பாருங்க, குப்பை தூசி அடிமை ஒன்றுக்கு உதவாதவன்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் பார்க்கிறது வேறு மாதிரி பார்க்குறாரு. ஏன்? அருமையானவருடைய ரத்தத்தின் மூலமாக, அந்த உடன்படிக்கையின் மூலமாக கர்த்தர் பார்க்கிறார். அவருடைய பார்வை வித்தியாசமாக இருக்குது. அவர் சொல்கிறார், நான் உன்னை பார்க்கும்போது ராஜாவாக தானே செய்கிறேன், பார்க்குறேன். ஆகவே தேவனுடைய மக்களே, இந்த ராஜ அந்தஸ்தில் தேவன் உங்களை நடத்துவார் என்று நம்புங்கள். ராஜ அந்தஸ்தில் பாருங்கள், அதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு உங்களை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள். கர்த்தர் பார்க்கும்போது பாருங்க, அவர் ராஜாதி ராஜா, நம்மளை ராஜா மாதிரி தான் அவர் பார்க்குறாரு. அருமையில் கவனிங்க. ஆகவே மரியாதையோடு கர்த்தர் நடத்த விரும்புகிறார். இதை திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், வாழ்க்கையிலே அல்லல் பட்டு பலவிதமான இன்னல்களுக்குள் வழியாக வந்த மக்கள் உள்ளத்தில் அருமையான தெம்பு கொள்ளுங்கள். காரணம், மற்றவங்க என்ன நினைக்காங்களோ தெரியாது. இந்த தேவன் என்னை பார்த்து ஒரு ராஜான்னு நினைக்கிறாரு சொல்கிறாரு. பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்கிறாங்கிறது அது வேறு விஷயம். அதெல்லாம் தூக்கி எறியுங்க. மைனி என்ன சொன்னா, மச்சான் என்ன சொன்னார், அவங்கெல்லாம் சொன்னாங்க ஒன்றுக்கு யூஸ்லெஸ், ஒன்றுக்குமே விளங்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் கத்த சொல்கிறார், நீ ராஜா ராஜா ராஜா. உன்னே நான் அப்படி தான் பார்க்குறேன். அருமையாளுக்கு அவன் கர்த்தர் அந்த மாதிரி பார்த்தா போதும். முடிவாக உங்களை உயர்த்துகிறவர் அவர் தான். அருமையானவர்களை கவனியுங்கள். எவனையும் மென்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். காரணம், அந்த கரம் வானத்தையும் பூமியும் சமுத்திரங்களையும் படைத்த வல்லமையுள்ள கரம். ஒரு மனிதனை அருமையான தூக்குறது அந்த கரத்துக்கு ரொம்ப லேசான ஒரு விஷயம். ஆகவே தாவீது அருமையான உள்ளத்தின் ஆழத்துன்னு சொல்கிறான், என்னையே தூக்கிட்டீர் ஆண்டவரே. தேவனுடைய மக்களே கவனிங்க, 1000 மெய்ப்பர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த ஒரு மெய்ப்பன் உடன்படிக்கைக்குள்ளே வந்த மெய்ப்பன். கவனிங்கள், உடன்படிக்கைங்கிறது அருமையான ஒரு அபாரமான விஷயம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? காரணம், தேவனே இவன் வாழ்க்கையில் வந்து ஈடுபடுகிறாரு. சாதாரண மனுஷனாக இருக்கலாம், தாழ்ந்த ஜாதியாக இருக்கலாம். அந்த கத்த சொல்கிறார், ஒன்றே நான் ராஜா மாதிரி தானே செய்கிறேன், நான் பார்க்குறேன். அருமையானவர்களே, அத்தனையும் இயேசுவின் ரத்த புண்ணியத்தினாலே வந்த அந்த உடன்படிக்கையின் பலாபலன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அறிக்கை பண்ணுவோம். தேவன் என்னை ராஜாவை போல் நடத்துவார். அளவற்ற அன்பையும் இரக்கத்தையும் தேவன் எனக்கு காண்பிப்பார். எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். யார் நம்மளை பற்றி அருமையானவர்களே என்ன யோசித்தா என்ன? நான்லாம் அப்படி தான் ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாக அதில் வந்துட்டேன். யார் என்ன நினைத்தால் என்ன, என்ன பேசினால் என்ன, முடிவாக என்ன உயர்த்துகிறது அந்த கரம் தான் என்ன செய்ய போகிறது, உயர்த்த போகிறது. இதுவரைக்கும் உயர்த்தி இருக்கிறது, இன்னும் உயர்த்தும், இன்னும் உயர்த்தும். அவத வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்குமா போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே என்ன செய்கிறது, நோக்கி கொண்டிருக்கிறது, அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. அருமையான கவனியங்கள். ஆகவே வாழ்க்கையிலே தோற்று அவ்விதமாக வீழ்ந்து எடுக்கிறவர்கள் இந்த கர்த்தர் மேலே நம்பிக்கை வையுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துகிற கர்த்தர். அடுத்த 5வது பாக்கியம், சங்கீதம் 103 5வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 103 5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். உலகத்தில் தீமை இல்லாமல் இல்லை, ஆனால் தீமைகள் பிசாசினத்திலிருந்து வருகிறது என்று வேதம் திட்டமாய் சொல்கிறது. அநேக நல்லவர்கள், கிறிஸ்தவர்கள், பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், நல்லதோ பொல்லாததோ எல்லாம் நம்ம ஆண்டவர்தான் வருது, அவர் பெரியவர், அவருக்கு தெரியாமல் என்ன நடக்கும். கவனிங்க, அது அறிவினம். நம்முடைய தேவனுக்கு அருமையான தீமை செய்ய தெரியாது. நான் சொல்கிறேன், எனக்கே தீமை செய்கிறதுக்கு மனசு வரல. என்னை காட்டிலும் எத்தனை கோடி மடங்கு பரிசுத்தர் அவர். அவர் தீமை செய்வார்னு எப்படி நீ நினைக்கிறாய்? கவனிங்க,
ஆகவே தான் வேதம் சொல்லுது, பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளுக்கு மாத்திரம் கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை மாத்திரம் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகவே தீமையெல்லாம் பிசாசனத்தில் வருது. தீமை நிறைந்த அந்த உலகம் தீமைக்கு பாதுகாக்கப்பட வேண்டும். நன்மை உங்கள் வாழ்க்கை நிரப்ப வேண்டும் என்றால் இந்த உடன்படிக்கைக்குள்ளே வரணும். ரெண்டாவது, நன்மையை எதிர்பார்க்கணும். டிவியில் காமிக்கிறான், சில பறவைகள் பற்றி காமிக்கிறான் பாருங்க, கஷ்டப்பட்டு எடுத்து காமிக்கிறானுங்க. பறவை அந்த மரத்துக்குள்ளே அந்த பொந்துக்குள்ளே குஞ்சு இருக்குது. இது எங்கேயோ குளத்துலேருந்து மீனை வாய்க்குள்ளே சொருகிட்டு இங்கே வந்து அந்த தாய் அன்பையும் பார்க்குறோம். அந்த அந்த குஞ்சு வாயை திறக்கிறத பார்த்தா அதான் பைபிளில் போட்டிருக்கணும், வாயை விரிவாய் திற நான் அதை நன்மையினால் என்ன செய்வேன் அமுக்குவேன்னு கற்று சொல்கிறாரு. உம்முன்னு மூடிக்கிட்டு இருக்காத, பிரச்சனையே 10 பேர்கிட்ட போய் சொல்லிட்டு ஜெபிச்சுக்கிடுங்கன்னு சொல்லாத. இது ஜெபமும் இல்லை ஒன்றும் இல்லை. வாயை நல்லா கத்திருக்கேன்னு செய், விரிச்சு காமி, வாயை நல்லா தர. அருமையானவர்களே, வாசிப்போம் இந்த வசனத்தை. சங்கீதம் 81:10. சங்கீதம் 81:10. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாய் விரிவாய் தர நான் அதை என்ன செய்வேன் நிரப்புவேன். என்ன தரா நிரப்புவேன்னு சொல்லி 103ஆம் சங்கீதத்தில் வாசித்தோம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி. எது வரைக்கும் நிரப்புறாருன்னு கேட்டால் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் நன்மையினானே நிரப்புகிறார். அருமையானவர்களே, நம்ம ரொம்பன்னு சொல்கிறது அவருக்கு ஒன்றுமே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளணும். அவ்வளவு பெரிய தேவன், அவ்வளவு பெரிய தேவன். வாசிக்கலாம் உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம். உபாகமம் 32 13 வாசிக்கிறேன். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவருடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சரசத்தையும் இஸ்ரவேலன் சாப்பிட்டான். சாப்பாட்டை பாருங்க, நம்ம ஆண்டவர் கொடுத்தாருன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக தான் கொடுப்பாரு. இங்கே போட்டிருக்கு கண்மலை தேன்னு போட்டிருக்கு. பலவிதமான தேன்கள் இருக்கிறது. மண்ணு தேன் இருக்குது, மரத்தேன் இருக்குது, கண்மலை தேன் இருக்கிறது. விஞ்ஞானிகள் சொல்லுறாங்க கண்மலை தேன் தான் இருக்கிறதுல பெஸ்ட்டு. கவனிங்க. ஆகவே அவருடைய உடன்படிக்கையின் மக்களுக்கு கர்த்தர் இருக்கிறதுல சிறந்த கொடுக்குறாரு. ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெய், ஒலிவ எண்ணெய். மண்ணில் வளருகிற ஒலிவ மரங்கள் இருக்குது, அதில் வருகிற அந்த ஒலிவ எண்ணெய் அது ருசி குறைந்ததாக இருக்குமா. ஆனால் பாறைகளுக்குள்ளே வளருது பாருங்கள், அந்த ஒலிவ மரத்தினுடைய எண்ணெய் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே கர்த்தர் சொல்கிறாரு கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெய். அருமையானே, அது மாத்திரமல்ல, பசுவின் வெண்ணெய்ன்னு சொல்கிறாரு, ஆட்டின் பால். ஏன்னா ஆட்டுப்பால் பசுவினுடைய பாலை காட்டிலும் ரொம்ப கெட்டியாக ஜோராக நல்ல டேஸ்ட்டாக இருக்குமா. அதனால் கர்த்தர் சொன்னார் பால் ஆட்டுப்பாலை வச்சுக்க, இந்த பசும் பாலை வெண்ணெயாக நினச்சிக்க, போட்டுக்க, மோர் வச்சுக்க அதில். ஆகவே அருமையான வரிசையாக சொல்லி போகிறாரு பாருங்க. பாசானில் மேயும் ஆட்டுக்கடாக்கள். பாசான்னு சொன்னால் உலகத்திலேயே அருமையான பிரசித்தி பெற்ற ஒரு இடம் பாசான் சமவெளிங்கிறது. அங்கே உள்ள ஆட்டுக்கடாக்களுடைய கொழுப்படுத்து இவனுக்கு உண்ணும்படி செய்கிறாராம். அது மாத்திரமல்ல, கொழுமையான கோதுமை, ரத்தம் போன்ற திராட்சரசம். காத்து சொல்கிறாரு அருமையான ஏன் பிள்ளைகள், நான் ராஜாதி ராஜா, அவன் ராஜா, அவன் அந்த தரத்துக்கு ஏற்றாற் போல் தான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அருமையான பிள்ளை விரும்புகிறான். ஆண்டோடைய மனதை நாம் புரிந்து கொள்ள வேணும். பாருங்கள், அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஏதோ ஒன்று
பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, இருக்கிற பெஸ்ட்டு நான் வந்து கொடுக்க விரும்புகிறேன், நீ அப்படி வந்து எதிர்பாரு. தேவன் அருமையானவர்களே, பண விஷயத்தில் ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவன் என்பதை அருமையானவர்களே இந்த ஊழியத்தில் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். 40 வருஷத்தில் எத்தனை குடும்பங்கள், எத்தனை 100 குடும்பங்கள் அருமையானவர்களே கடன் தொல்லையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இன்னைக்கு லட்சாதிபதியில் இருக்கிறார்கள். அன்னைக்கு போன ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, ஐயா கோயிலுக்கு வரும்போது 2 லட்சம் ரூபா கடன், சில மாதங்களாக வந்து கொண்டே இருக்கிறோம், இப்போ எல்லா கடனும் தீர்ந்து நான் ஒரு சின்ன நகை செய்திருக்கேன், நீங்கள் அதை ஆசீர்வதித்தாங்கன்னு சொல்லி இந்த அம்மா சொன்னாங்க. இது எனக்கு புதுசு இல்லை, ஆனால் கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அடிஷனலாக இன்னொரு சாட்சி, அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆகவே தேவன் நாம் கடன் தொல்லையிலேருந்து சிக்கி தவிக்கிற விரும்புறதில்லை. கர்த்தரை வந்து பிடித்து அருமையானவர்களே அவருடைய உடன்படிக்கை மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தனை உயர்த்துவார்னு அந்த கிளி குஞ்சு வாயை நல்ல விசாலமாக திறக்கிற மாதிரி திறந்தா கடன் தொல்லையில் உழைஞ்சு போகும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அம்மாவுக்கு பர்த்டே, அதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் போய் பிரசவம் பண்ண போயிருந்தேன். அந்த அம்மாவுக்கு 80 வயசு. அவங்க அந்த முதியோர் இல்லத்தில் இருந்தாங்க. அன்னைக்கு பேதுருடைய வெற்றி படகை கர்த்தர் மீன்களால் நிரப்பினார்னு பிரசங்கம் பண்ணி நான் வந்துட்டேன். ஒரு வாரம் கழித்து ஒருத்தர் வந்தார், ஐயா அந்த கூட்டத்துக்கு நாங்கள் வந்திருந்தோம், பக்கத்தில் இருக்கிறோம் நாங்கள். 2 நல்ல காரியங்கள் எங்களுக்கு நடந்தது. ஒன்று என்னென்னு கேட்டால், அந்த அம்மா வீட்டில் நல்லா இட்லியும் இறைச்சி கறியும் போட்டு பல நாட்கள் நாங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிடல, வயிறு நிறைய நாங்கள் சாப்பிட்டோம். அது முதல் நன்மை. 2வது, நாங்கள் வந்தோம், நீங்கள் வந்து வெறுமையாக இருக்க வாழ்க்கையை இந்த தேவன் மீனால் பணத்தால் நிரப்புவார்னு சொல்லி சொன்னீங்க. நான் இது வரைக்கும் இந்த இயேசுவை பற்றி இப்படி காடிப்பட்டதில்லை. பரலோகத்துக்கு கொண்டு போவார்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் வெத்துப்படகு இந்த மாதிரி நிரப்புவார்னு சொல்லி ஒருத்தரும் சொல்லலை. எங்களுக்குள்ளே ஒரு தாக்கம் ஏற்பட்டது. வீட்டில் பிள்ளைகள் நிறையா, சொல்ல முடியாத தரித்திரத்தில் இருக்கிறோம். அந்த சத்தத்தை கேட்டதுக்கப்புறம் இப்போ நாங்கள் செருப்பு தயாரிக்கிற அந்த வேலையை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஜெபம் பண்ணேன். இன்றைக்கி சில ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவர்கள் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். உண்மை உண்மை உண்மை, ஒன்றல்ல 100 இப்படிப்பட்ட சாட்சி நான் சொல்ல முடியும். நான் சொல்கிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆகவே இந்த தேவன் நம்முடைய தேசத்தில் இன்றைக்கு தரித்திரம் இருக்க அருமையானவர்களே நிவாரணம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கடன் தொல்லையை வெட்டி விடுகிறது பாருங்கள். ஏழைகளை லட்சாதிபதிகளாய் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். காரணம், அவருடைய உடன்படிக்கை நிமித்தம் கர்த்தர் இந்த நன்மைகளை அவர் செய்கிறார். அவைதான் அந்த உடன்படிக்கைக்குள்ளே வராதவர்கள் இயேசுவே ஆண்டவர் என்று அவருக்கு இடத்துல இடம் கொடுங்கள். உடன்படிக்கைக்குள்ளே வந்தவர்கள் நான் வந்து ஏழையாக இருக்க போகிறதில்லை. காரணம், என்னை அழைத்த தேவன் அவர் ஏழை கிடையாது. அவர் வந்து வானத்துக்கும் பூமிக்கு சொந்தக்காரன். அநேக ஊழியக்காரர்களுக்கு புத்தியே இல்லை பாருங்கள். கர்த்தர் யாருங்கிற அறிவே இல்லை பாருங்கள். எனக்கு கொஞ்சம் வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த தேவன் மகா பெரிய செல்வந்தன். உலகத்தில் பில்கேட்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் உலகத்திலே பெரிய பணக்காரன். அவருக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு கணக்கு போட்டு அவர் சொல்லிடுறாங்க, இத்தனை $1 பில்லியன் இருக்குன்னு. நம்முடைய தேவனுடைய சொத்தை கணக்கிடவே முடியாது. எந்த மனிதனும் எந்த கம்ப்யூட்டரும் அவருடைய சொத்தை கணக்கிட முடியாது. எல்கைகளுக்கு அப்பாற்பட்டவர். மனதில் இதை கிரகிப்பீர்களானால் தரித்திரம் ஒழிஞ்சு ஓடிவிடும். 2வது, வாயில் வைக்கணும், கர்த்தாவை நீ பணக்காரன். பாருங்கள், கர்த்தர்கிட்ட போய் பணக்காரன் சொன்னாலே கர்த்தர் சூப்பராக அறிவுள்ள மனுஷன் ஒருத்தன் வந்திருக்கான், வாப்பா இந்தா கொஞ்சம் அள்ளிட்டு போ. பேதுருடைய படகை அருமையானவர்களே பாருங்கள், வெற்று படகை கர்த்தர் இன்றைக்கு மீன்களால் நிரப்பினார். இன்றைக்கு உடைய வெற்று வாழ்க்கை கர்த்தர் பணத்தால் நிரப்ப முடியும். வெற்று வலை, வெற்று உள்ளம், வெற்று பர்ஸு, அப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் தேடி போயிட்டாரு பாருங்க. ஏனென்றால் இந்த வெறுமையாக இருக்கிற மனிதரை நிரப்புகிற இயேசு ஜீவிக்கிறார் என்பதை இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும். அதுதான் அவருடைய திட்டம். பேதுரு கூப்பிடவே இல்லை, ஜெபிக்கவும் இல்லை, அவராக போயிட்டாரு. இன்றைக்கு இந்த காலை வேளையிலே வாழ்க்கையில வெறுமை, தோல்வி, தொழிலில் விருத்தி இல்லை, முன்னேற்றம் இல்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இந்த கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள். நான் 100க்கு 100 நிச்சயமாக சொல்கிறேன், நாளைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். எத்தனையோ மக்கள் பாருங்கள், ரொம்ப சாதாரணமான மக்கள் இங்கே வருகிறார்கள்.
ஏதோ ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்காங்க. நாங்கள் போய் ஜெபம் பண்ணுறோம் இந்த கர்த்தருடைய உடன்படிக்கையை நம்பி. கொஞ்ச நாள் கழிச்சா லட்சாதிபதியாக மாறிடுறாங்க. எப்படியா உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் அவங்க காணிக்க போடுறத பார்த்தா தெரியுதில்ல. அருமையான கவனியங்கள். ஆகவே நம்முடைய தேசத்திற்கு தேவை இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன். தரித்திரம் பிடித்த இந்திய தேசத்திற்கு இப்படிப்பட்ட உடன்படிக்கை கண்டிப்பாக மக்களுக்கு தேவை. மக்கள் தரித்திரத்திலே குடும்பம் குடும்பமாக தற்கொலை செய்து மாண்டு போகிறார்கள். வாங்கின கடனை கொடுக்க முடியல. ஆனால் அந்த கர்த்தரை நம்பி வருவார்களானால் கடன் தொல்லை வெட்டி விடுறது மாத்திரமல்ல, வெற்று வலையை கர்த்தர் நிரப்புவார். ஆகவே கர்த்தர் மேலே உயர்ந்த ஒரு மரியாதை. அருமையான கர்த்தர் ஒரு பிச்சைக்காரன் கிடையாது. அநேக உடையக்காரன்றைக்கு இந்த இயேசு ஒரு பிச்சைக்காரன் ஆக்கிட்டாங்க. அதனால தான் அவங்களும் அப்படி இருக்காங்க. நீங்கள் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தர் மகா பெரிய பணக்காரன். அந்த மரியாதை அவர்களுக்கு கொடுத்து, வா இல்லை ஆண்டவரே என்று பணக்காரன். நான் உடன்படிக்கை மனிதன், நான் ஏழையாக இருக்க மாட்டேன், நான் கண்டிப்பாக பணக்காரனை தான் இருக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, ஒன்று நீ சொன்னபடியே உனக்கு ஆக கடவுது. ஒரு அறிக்கை பண்ணுவோம், என் தேவன் நன்மையினால் என் வாய் நிரப்புகிறார். முதல் தரமான வாழ்க்கை தேவன் எனக்கு தருகிறார். கடைசி பாக்கியம் சங்கீதம் 103 5ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல ஆகிறது. எல்லாரும் சொல்லுவோம், கழுகுக்கு சமானமாக என் வயது திரும்ப வால வயதாகிறது. யாருக்கு எழுதியிருக்குன்னா கொஞ்சம் வயசான ஆட்களுக்கு தான் எழுதியிருக்கு. வயசான ஆட்கள் உற்சாகம் கொள்ளுங்கள். 1ஆம் தேதி வியாதியாக இருக்குது, ஐயா அங்கே இழுக்குது இங்கே வலிக்குது. கர்த்தர் சொல்றார், வயது திரும்ப வாலிப வயதாகும். அது என்னன்னு சொன்னால், வியாதி ஆள் நொறுங்கி போனதுக்கப்புறம் கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ ஒரு அற்புதத்தை நினச்சி போகிறேன், செய்ய போகிறேன். என்ற உடன்படிக்கை நிமித்தம் கல்வாரி சிறுவிலே அடிக்கப்பட்ட அந்த தேவ ஆடு 33 வயதிலே வாலிப பிராயத்தின் கொழுமையான பருவத்திலே மரித்து போனது காரணம், நீண்ட வாழ்வை மக்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்படி அந்த தேவாட்டுக்குட்டி கல்வாரி சிறுவிலே காலத்துக்கு முன்னே மரித்து போனார். ஆகவே அவர் சொல்கிறார், என் நிமித்தம் நீ நீண்ட நாள் என்ன செய்யணும், வாழணும். ஓ நிமித்தம் இல்லை, பல்வேறு காரியங்களை போட்டு குழப்பாத. கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் நிமித்தம் தான் செய்கிறாரு. ஆகவே வாழ்க்கையில் சோர்வு விளைவினோம், என்ன ஆகுமோ ஏதாகுமோ இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாதீங்க. கர்த்தரை பாருங்கள், அவருடைய இரத்தத்தை பாருங்கள், அவருடைய உடன்படிக்கையை பாருங்கள். அவர் உடன்படிக்கைக்கு 1000 தலைமுறை வரைக்கும் உண்மையை காக்கிற தேவன். கர்த்தர் சொல்றார், என்கிட்ட வா, காலத்துக்கு முன்னால் சாக மாட்டேன், ஏன்னா நான் உனக்காக மரித்திருக்கிறேன். இந்த உடன்படிக்கைக்கு அது நான் உயிர் கொடுத்துருக்கிறேன். நீ நீடித்து வாழும்படி நான் விரும்புகிறேன். இங்கே எழுதப்பட்டிருக்கு பாருங்க, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாலிப வயதாகும். எல்லாரும் சொல்லுவோம், வாலிப வயதாகும். கழுகு எல்லா கழுகும் கிடையாது. இம்பீரியல் ஈகிள்னு ஒரு கழுகு இருக்குதான் பாருங்க, ராஜ கழுகு ஒரு ரகம். அது நல்லா வயசாகி போனதுக்கப்புறம் பாருங்க பறக்க முடியாதான். மலை உச்சியில் அங்கே போய் அருமையான போய் அப்படியே உட்காந்துருக்குமா, கல்லில் அலகு அடிக்குமா பாருங்க, அந்த பழைய அலகு உடஞ்சி விழுந்துருமா, அந்த நகத்தெல்லாம் அந்த பாறையில் பிராண்டுமா, நகையெல்லாம் உடஞ்சி விழுந்துருமா, உடம்பில் இருக்க எல்லா முடியும் உழுந்துருமா பாருங்க. இப்போ அந்த வெறுமையான அந்த உடம்பை சூரிய ஒளிக்கு நேராக அது எக்ஸ்போஸ் பண்ணுமா, சூரிய ஒளிக்கு நேராக திருப்பி அப்படியே உயரமான இடத்துல இருக்கும் பொழுது விஞ்ஞானிகளும் சொல்கிறாங்க, இங்கே ஆண்டவரும் சொல்லியிருக்கிறாரு, ஒரு புதுமை அந்த சரீரத்தில் என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. சூரிய ஒளியை அங்கே பட்ட மாத்திரத்தில் சில நாட்கள் ஆகும்போது அருமையானே புதிய நகம் அதுக்கு முளைக்க ஆரம்பிக்குமா, புதிய அழகு மறுபடியும் முளைக்க ஆரம்பிக்குமா, புதிய இறகுகளெல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். அது வாலிப கழுகு மாதிரி எழும்பி மேலே பறந்து நீண்ட நாட்கள் வாழும் என்று சரித்திரம் சொல்கிறது. கர்த்தர் இங்கே சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார், காலத்துக்கு மேலே செத்து போறதுக்கு திட்டம் போடாத, நீண்ட நாட்கள் வாழும்படி இந்த கர்த்தருக்காக வாழும்படி திட்டமிடு. யாரும் கேட்டா அந்த டானிக்கு இந்த டானிக்குன்னு சொல்லாத, உடன்படிக்கையின் ஆண்டவர், அந்த டாக்டர் இந்த டாக்டர்னு சொல்லாத, உடன்படிக்கையின் ஆண்டவர், அவருடைய பேர் இயேசு.
அவர் சாக போறனுக்கு உயிர் கொடுக்கிறது மாத்திரமல்ல, மறுபடியும் வயதை வாலிப வயதாக்கி இன்னும் நீண்ட காலம் என்ன செய்கிறார்? வாழ வைக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே செய்ய வேண்டியதெல்லாம் கொஞ்சம் தனியாக போய் இந்த நீதியின் சூரியனாகி இயேசுவுக்கு நேராக கொஞ்சம் உடம்பை என்ன செய்யணும்? எக்ஸ்போஸ் பண்ணணும், காட்டணும். ஆண்டவரே என்னுடைய குணமாக்கும் ஒளி என் மேலே என்ன செய்யட்டும்? விழட்டும். நான் கல்லறைக்கு போக போகிறது இல்லை, நான் வானத்தில் என்ன செய்ய போகிறேன்? பறக்க போகிறேன். ஆகவே அருமையால் கவனியங்கள். வேதத்தில் மலியாத்திற்கு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என் நாமத்திற்கு பயந்திருக்கும் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அது செட்டிங்கில் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டை போல செய்வீர்கள், வளருவீர்கள். ஆகவே வளர்வு இருக்குது. அந்த சூரிய ஒளி அந்த கழுகு மேலே படுகிறதுக்கு அது எக்ஸ்போஸ் பண்ணி கொடுக்குமா பாருங்கள் அந்த பாடியை. அதே மாதிரி அருமையானே இந்த பலவீனமான அந்த சரீரத்தை இந்த கிறிஸ்துவின் குணமாக்கும் வல்லமை உன்னை தொடும்படி அதுக்கு நேராக காமிக்கணும். ஆண்டவரே என்னுடைய குணமாக்கும் வல்லமை இங்கே படட்டும், இங்கே படட்டும். நான் சாகருக்கு திட்டம் போடல, வாழுகிறதுக்கு திட்டம் போடுறேன். காரணம், உமக்காக இப்படிப்பட்ட தேவன் ஜீவிக்கிறான் என்பதை இந்த உலகத்துக்கு நான் காட்ட விரும்புகிறேன். அருமையான கவனியங்களாகவே நீடித்த நாட்களால் அவர் நம்மை திருப்தி ஆக்குகிறார் எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? என்னென்ன வேணுமோ அருமையான எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. ஏராளம் தாராளமாக இருக்கிறது. திருப்பி திருப்பி சொல்கிறாரு, திருப்தி ஆக்குவேன்னு சொல்லி. எல்லாரும் கரங்களை வைத்து கற்று சோதரிப்போம். அரே பாஷா கலஹோலி பிலி விஷேபி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவே நீர் ஆண்டவர் உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் நன்றாக இருக்கலாம் என்று கர்த்தர் சொல்கிறார். பண விஷயத்திலையும் சர்வ சோகத்திலையும் எல்லாவற்றிலும் பிரியமானவனே நீ வாழ்ந்து சுகமாயிருக்க நான் விரும்புகிறேன். அதான் கர்த்தருடைய சத்தம், உடன்படிக்கையின் ஆண்டவருடைய சத்தம். ஆகவே வியாதிகள் விளைவினை தூக்கி தூர எறியுங்கள், தரித்திரங்கள் கடந்துள்ளை மிதித்து வெளியே தள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். இந்த வருஷம் உங்களுக்கு நன்மையாக முடியும். எல்லாரும் தயவுசெய்து எழுந்திருப்போம். இருக்கிற சூழ்நிலையை ஒப்புக்கொள்ளாதீங்கள். காரணம், அதை மாற்றுகிற ஒரு உடன்படிக்கையின் தேவன் ஜீவிக்கிறான். அவர் மேல் நம்பிக்கை வைங்க. நான் உன்னதர் இயேசுவின் பிள்ளை, நான் பயப்பட அவசியம் இல்லை. உன்னதர் இயேசுவின் பிள்ளை, பயப்பட அவசியம் இல்லை. பலமும் சுகமும் அளித்தீட்டாரே, பலமும் சுகமும் அளித்தீட்டாரே, பசுமை செழுமையும் பெரிடுதே, பசுமை செழுமையும் பெரிடுதே. உன்னதர் இயேசுவின் பிள்ளை, பயப்பட அவசியம் இல்லை. நான் உன்னதர் இயேசுவின் பிள்ளை, பயப்பட அவசியம் இல்லை. பலமும் சுகமும் அளித்தீட்டாரே, பலமும் சுகமும் அளித்தீட்டாரே, பசுமை செழுமையும் பெரிடுதே, பசுமை செழுமையும் பெரிடுதே. நான் உன்னதர் இயேசுவின் பிள்ளை, நான் பயப்பட அவசியம் இல்லை. நான் உன்னதர் இயேசுவின் பிள்ளை, நான் பயப்பட அவசியம் இல்லை. நான் சொல்வோம், பலனும் சுகமும் அளித்திட்டாரே. எது நிமித்தம் அளித்திட்டார்? அந்த உடன்படிக்கை, அந்த கான்ட்ராக்ட், இரத்த உடன்படிக்கை நிமித்தம் கர்த்தர் பலமும் சுகமும் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் எல்லா நன்மைகளையும் போதுமானவருக்கு அதிகமாக அளிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் இந்த 1ஆம் தேதி அந்த ரத்தத்தை மனதில் கொண்டு போங்கள். உங்களுடைய பிரச்சனை மனதில் கொண்டு போகாதீங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம். இந்த ரத்தம் பாவத்தை மன்னித்து பரலோகத்துக்கு கொண்டு போவது மாத்திரமல்ல, இந்த பூலோக வாழ்க்கையை பரலோகமாக்கி தரும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். எல்லா ரத்தத்துக்குள்ளா இருக்குது. ரத்தத்துக்கு கொடுக்கிற மரியாதை, அதன் மேலே வைக்கிற நம்பிக்கை, ராத்திரி பகராத பார்க்கிறது, சிலுவை பார்க்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கமடையவில்லை. அருமையானவர்களே, ஆகவே அந்த உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் இந்த தேவன் நல்ல தேவன், நல்ல வாழ்க்கை வைத்திருக்கிறார். எல்லாரும் மறுபடியும் கரங்களை வைத்து சோதரிப்போம். பரலோக பிதாவை நன்றோடு நாம் துதிக்கிறோம். ரத்த உடன்படிக்கைக்காக நம்ம துதிக்கிறோம். கர்த்தாவே, ரத்தத்தை சிந்தி பழுதிட்ட ஆட்டுக்குட்டியை கர்த்தாவை அடித்து எங்களுக்காக
எங்களோடு நீ பண்ணியிருக்க கான்ட்ராக்டுக்காக நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன், அவர் எங்களுடைய நண்பர், உடன்படிக்கை நண்பர். தகப்பனே, உம்முடைய ஆசீர்வாதங்களை மக்கள் மேலே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டவிழ்த்து விடுகிறோம். சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கட்டவிழுகிறோம். ஐஸ்வர்யத்தை கட்டவிழுகிறோம். நீண்ட ஆயுளை நாங்கள் கட்டவிழுகிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே சுதந்திரிக்கிறோம், எடுக்கிறோம். இது எங்களுடைய நாங்கள் சொல்லுகிறோம் கர்த்தாவே. தகப்பனே, விதமாய் செய்கிறீர். 2015 ஆண்டு கர்த்தாவே ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இந்த மக்களுக்கு அமைகிறது. அதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்கானத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.